ज्ञानिनित्युक्तः एकभक्तिर्विशिष्यते प्रियो हि ज्ञानिनो अत्यर्थम् अहं सजमः प्रयः उदारा सर्वमेते ज्ञानी स्वात्मेमितम् आश्रितसहितात्मा मामेवानुत्तमाङ्गते बहूनां जन्मनामन्ते ज्ञानवान् मां प्रवर्तते वासुदेव सहितमहात्मा दुर्लभः इति श्लोकत्रयोहित ज्ञानिनम्मा कुरुष्वा மூணு ஸ்லோகங்களால மேற்கொண்டு பிரார்த்திக்கிறார். இப்ப பகவான் கீழே இந்த திருகுணமாகிற பிருத்திவியிலேருந்து என்னை கடத்தி வைக்கணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். பெருமாள் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது தேஷாம் ஞானித்யுக்தः ஏகபக்தி விசிஷ்யते அத நிர்வேதமாந்தியாத் ஈஷத் விலம்பாக்ஷமணமாத்திரஸ்ய மாத்திரஸ்ய விசதஜான பவத்யோரபி கைங்கரிய உபயோகித்யா சதுர்த்தவிபரேத பலகோட்டி கடிதத்வாத் वयं प्रयोजनं तदुभयं तेषाम् इत्यादिना प्रार्थयते. அதாவது ஆர்த்த பிரபத்தி, அதாவது இப்பயே சரி இந்த பிரபத்தி கிடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மகா விஸ்வாசத்தோட திருடமாக பண்ணா அந்த ஆர்த்த பிரபத்தி அப்பயே பலிக்கும். ஆனா நாமெல்லாம் ஏதோ தேகாவாசம் கேட்டிருக்கிறதுனால இந்த சரீரம் விடுற காலம் வரையிலும் பிரபன்னன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன இங்க முக்த திசையில எப்படி இருப்பானோ அத போல இங்கேயும் இருக்கிறதுக்கு இவன் பிரயத்தனப்படணும். அதுக்கு ஞான பக்திகள் வேணும். யார போல அப்படின்னா இங்க பெருமாள் சாய்கிறார அந்த ஞானிகள் எப்படிப்பட்டவா அப்படின்னா நித்திய யுக்தா. இந்த தேஷாம் அப்படின்றதுனால தேஷாம் ஞானி அவர்கள்லாம் எம்பெருமானுடைய கைங்கரியத்தையே அவலம்பித்துக் கொண்டு இருப்பவர்கள். அவர்கள் அந்த கைங்கரியத்துக்கு உபயுக்தமான ஞான பக்திகள்லாம் போகணும். அவர்கள் அந்த ஞானிகளுக்கு அவைகள் கொண்டுதான் பகவானை தியானம் பண்றா. நமக்கு அந்த மாதிரி ஞானிகள் போல இருக்கக்கூடிய பக்தியோடு ஞானத்தோடு கூடிய பக்தி நமக்கு போகணும் அப்படின்னு ஞானத்தையும் பக்தியும் கேட்கிறார் இந்த ஸ்லோகங்கள் மூலியமாக. அந்த ஞானிகள் எப்படிப்பட்டவன்றதை விவரிக்கிறார். அதாவது தற்பாத பக்தி ஞானாபியாம் பலம் அந்யத் கதாச்சனா ந யாச்சேத் புருஷோ விஷ்ணு யாச்சா ந நஷ்யதி துருவம். யாச்சனாத்து நஷ்யதி துருவம். அதாவது எம்பெருமானிட்ட பக்தி கொண்டவர்கள் அவன் திரும்பிகளை விரும்புவதெல்லாம் என்ன ஞானம் கழிந்த நலன் கொண்டுன்னு சொல்லி காய்கிறார். அதாவது ஞானமானது எந்த விஷயங்களும் கலக்காம பகவானுடைய விக்கிரகத்தையே தியானம் பண்ணிட்டு அவனுடைய குணச்சேஷ்டிதங்களையே அனைவரும் பேசிட்டு அப்படியே காலத்தை கழிக்கக்கூடியதுதான் அந்த பக்தி. அதான் தத்பாத பக்தி ஞானாபியாம். பக்தி மட்டும் இல்லை, ஞானமும் வேணும். அதனால இங்க யாருடைய எம்பெருமான் திருவடியில ஞானத்தோடு கூடியதான பக்தி, இதை தவிர வேற பலத்தை எதுவுமே கேட்க மாட்டான்.
ந யாச்சேத் புருஷோ விஷ்ணு. பெருமாள்கிட்ட பக்தி உள்ளவர்கள் இது ரெண்டு தவிர பக்தி ஞானம் பக்தியை தவிர வேற எதையும் அவன்கிட்ட கேட்க மாட்டான். ஒருவேளை யாசனாது அப்படி ஏதாவது வேற பொருளை கேட்டானாக்க நஷ்யதி துருவம், அவன் நசிந்து போவான் அப்படின்னு சொல்றது. இது அஹீர் புத்திரி சமீத சொல்லப்படுது. அதனால இவைகளை தான் இங்க பிரார்த்திக்கிறார். இது தாவன் மாத்திர பிரார்த்தனாகி அனுஜாதா. தாவன் மாத்திரன்னா என்ன? அந்த பக்தியும் ஞானத்தையும் தான் பிரார்த்திக்கிறார்கள். அத்த இந்த இடத்துல பரபக்தி வச்சனம் ஏகபக்தி விசேஷத்தைன்னு சொல்லியிருக்கு. பக்தியானது விசேஷமா சொல்லப்படுது. விசேஷ பக்தி தான் அதான் பரபக்தி. சொல்றா ஏகபக்தி விசேஷத்தை சொல்றதுதான் அந்த பரபக்தி. அந்த பரபக்திய இந்த இடத்துல சொல்லியிருக்கே, வேற ஒண்ணும் சொல்லையே அப்படின்னாக்க, இந்த பரபக்தி உண்டான பிறகு அதுக்கப்புறம் பரஜானம் பரமபக்தி. முதல்ல ஏற்படக்கூடியது பரபக்தி தான், அதுக்கப்புறம் வரக்கூடியதுதான் பரஜானம், அதுக்கப்புறம் பரமபக்தி. அதனால இங்க ஏகபக்தி விசேஷத்தைன்னு சொன்னதுனால அதற்கு பிறகு உண்டாகக்கூடியதான பரஜான பரமபக்திகளை இங்க சொல்றது. தச்ச பிரதிவச்சன பாகே வெஞ்சயிஷ்யத்தை. இங்க இதுக்கு பிரதிவச்சனம் இப்ப பாஷ்யகர் பிரார்த்திக்கிறார். அதுக்கு பிரதிவச்சனங்கள்லாம் பின்னாடி சொல்ல போற. அந்த இடத்துல இந்த பரஜான பரமபக்தி எல்லாம் விசேஷமா சொல்ல போற. ஞானி இப்ப காதல இப்ப வேணுதா காதல? அடியன் சுவாமி கேக்குறது. அடியன் ஹலோ கேக்குறது சுவாமி. கேக்குறதா? நன்னா கேக்குறது அடியன், தெளிவா இருக்கு. எனக்குதான் உங்களுக்கு சொல்றது கேட்கல. அடியன் சுவாமி நன்னா கேக்குறது அடியன். அடியன் சுவாமி ஞானி அப்படிங்கிற சொல்றதுனால பிரகிருதி வித்யின் மே பராம் இத்தியாதி பிரதிபாதித்த பகவத் சேஷத்தை ரசாத்மஸ்வரூபவித்து பகவந்தமேவ பரம பிராபியம் மன்வானஹா. இந்த ஞானிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அப்படின்னு சொன்னா, அவர்கள் பிரகிருதி வித்யின் மே பராம், அதாவது மே பராம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இந்த பிரகிருதி இருக்க இது எம்பெருமான் வசம் உள்ளது. அதுவும் இல்லாத இவன் இருக்கக்கூடிய இடமானது எல்லாவற்றிலையும் காட்டிலும் உயர்ந்தது. அது எம்பெருமான் வாசஸ்தலமான பரமபதம் இருக்க ஸ்ரீ வைகுண்டம், அது உயர்ந்தது. அதையும் பிரகிருதி சப்தம் சொல்றாரு. உயர்ந்ததான சுத்த சத்துவமயமான இந்த பிரகிருதி இருக்கும் இல்லையோ, அது பரமபதம். அத்தனை நன்னாக அறியணும், அறிந்தவனாக இருக்கணும். அதான் ஞானின்றதுனால பிரகிருதி மேபுரம் அப்படிங்கிறது அது கீதையில சொல்லப்படுறது. அப்படி கீதையில சொல்லப்படுற இந்த ஜீவனானவன், அதாவது ஞானியானவன் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை நன்றாக தெரிஞ்சுட்டு பகவானுக்கு சேகபூதன் அப்படின்ற
உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டு பகவானே சிறந்த பிரயோஜனம். பகவத் சேஷத்தைக ரசாத்மஸ்வரூபவித்து பகவந்தமேவ பரம பிராபியம். நாமெல்லாம் அடைய வேண்டியது பரம பகவான் தான். அவன் எங்க இருக்கக்கூடியவன்? பரமபத்தில் இருக்கக்கூடியவன். அவன் தான் பரம பிராபியன், மண்வானா. அப்படிப்பட்டவர் தான் ஞானி. அதாவது லீலா விபூதியை காட்டிலும் சிறந்ததான சத்துவமயமான பரமபத்தில் எழுந்துள்ளக்கூடிய எம்பெருமானே நாம் அடைய வேண்டிய வஸ்து. நாம் எம்பெருமானுக்கு சேகபூதன் அப்படின்ற தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஞானிகள். நித்தியயுக்தா ஐஸ்வர்யா ஜர்த்தினாம் அபிலேஷித பிராப்தோ சித்தாயாம் பகவதா யோகோ நிவர்த்ததே ஞானினஸ்து ந ததேதி பாவா. இப்ப ஐஸ்வர்யார்த்தி பணத்தையே விரும்புகிறார். அதாவது மோட்சத்தை தவிர மற்ற ஐஸ்வர்யங்களை விரும்புகள் என்னன்னாக்க அவர்களுடைய மனோரதம் பூர்த்தி ஆயிடுதுன்னா பெரும்பாலும் நினைக்க மாட்டான். அதான் சொல்றேன். ஐஸ்வர்யாதி அர்ச்சினா அபிலாஷித பிராப்தோ தாங்கள் இஷ்டப்பட்டதை அடைந்தவுடன் சித்தாயா பகவதா யோகோ நிவர்த்ததே. அதுக்கு முன்னாடிதான் பகவான்கிட்டயே கேட்டு இருந்தா அந்த பலன் கிடைக்கிற மட்டும் பகவானே பகவான் பக்கத்தே இவாள இருந்திருக்கா. அது முடிஞ்ச உடனே அது கிடைச்ச உடனே பகவானை மறந்துடுவா. ஆனா ஞானிகள் அப்படி இல்லை. ஞானி நஸ்து ந ததாயதி பாவா நித்தியயுக்தா. அதாவது எம்பெருமானுடைய சந்நிதியே எப்போதும் விரும்புகிறவர்கள். அதனால்தான் ஸ்ரீ சன்னதின்னு பேர். சன்னதிக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொன்னா எப்போதுமே பெருமாளுக்கு பெருமாளோட கூடவே இருக்கணும்னு இருக்க வேண்டியவர்கள் ஸ்ரீமதி ஐஸ்வரியர்கள். அதனால ஸ்ரீ சன்னதின்னு அதுக்கு பேர் வந்தது. அத ஏகபக்தி அதுக்கு அடுத்ததாக ஞானிகளுக்கு எந்த ஒரு விசேஷம் சொல்ற ஏகபக்தி தது பிரயோஜனாந்தர விபக்த பக்தி. அதாவது ஏகபக்தி அப்படின்னா என்ன? இப்போ எம்பெருமானுக்கு 4 விதமான பக்தர்கள் உண்டு. ஒருத்தர் இழந்த செல்வத்தை ஒன்று பிரார்த்திக்கிறவர், இன்னொருத்தர் புதுசாக செல்வம் ஒன்று பிரார்த்திக்கிறவர், இன்னொருத்தர் கைவெளிய ஒன்று பிரார்த்திக்கிறவர், இன்னொருத்தர் மோட்சத்தை ஒன்று பிரார்த்திக்கிறார். இப்போ 4 தான் எல்லாருக்கும் பக்தி பக்தி தான். அதே எம்பெருமான் தான் இவ்வாறு கேட்கிறார் எல்லாத்தையும். ஆனா ஞானிகள் எப்படிப்பட்டவ? எம்பெருமானுடைய சம்பந்தம் நிச்சயம் இருக்கணும். அவன் ஒருவனே பிரயோஜனம். அதனாலதான் ஏகபக்தி அப்படின்னு அவன் விஷயத்துல மட்டும்தான் இந்த பக்தி இருக்கும். இதர பக்திகள்ல அவர்களுக்கு ஈடுபாடு கிடையாது. அதனால இந்த ஞானிகளுக்கு 2 விசேஷங்கள் என்ன அப்படின்னு சொன்னா எம்பெருமானே எப்போதும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், எம்பெருமானே பரம பிரயோஜனமாக நினைப்பவர்கள். ஏத உபயம் ஞானி விசிஷ்டத இத்தத்தை கேட்குது. அதனால்தான் அவர்களை ஞானிய மற்ற மூன்று பேர்களிலிருந்து வித்தியாசமாக கூறப்படுகிறது. விசிஷ்யன வித்தியாசமா கூறப்படுகிறது. அத்தியர்த்தம் அத்தியபிதேயம் சர்வஜேன சர்வசக்தினா மயாபி துர்வசமிதி பாவகா. அதனால சுயோகி ஞானினோத்தியர்த்தம்
அப்படின்னு இங்க அத்தியர்த்தம்னா என்ன அப்படின்னா அத்தியபிதேயம் சர்வஜேன சர்வசக்தினா மயமபி துர்வசமிதி பாவா. அது சர்வஜா அப்படின்னாக்க எல்லாம் தெரிந்தவன். சர்வசக்தினா அப்படின்னா எல்லா விதமான சக்தியும் உடையவன் இருக்கு. அப்படி மயாபி என்னாலையும் துர்வசம் இது அதாவது சொல்ல முடியாது. யாரு எம்பெருமான் சொல்றது ஞானிகளுடைய பெருமையை என்னால கூட முடியாது. நான் எப்படி கூட தெரியுமா சர்வஜன் பேரு சர்வசக்தன்னு பேர். அதனால இந்த ஞானிகளுக்கு இந்த ஞானிகள் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்னா முடியாது என்னால. அதனால அந்த வார்த்தையே தாண்டி அத்தியத்தா அப்படின்னு சொன்னா அந்த அர்த்தத்தை தாண்டினவன் வார்த்தையை தாண்டியதுன்னு அர்த்தம் சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்வஜனாயும் சர்வசக்தனாயிருக்கிற என்னாலேயே அவருடைய பெருமையை சொல்ல முடியாது அப்படின்றது தாத்பரியத்துல இங்க அத்தியர்த்தம் சொல்ற. அதே மாதிரி சச மம பிரியா அவங்ககிட்ட எவ்வளவு பிரீத்தி இருக்குதுன்னு சொல்ல முடியாது என்னால. அவருடைய பெருமையை என்னால சொல்ல முடியாது. அவர்கிட்ட நான் கொண்டிருக்கிற பிரீத்தி இருக்க அந்த பிரீத்தி கூட எந்த அளவுன்னு சொல்ல முடியாது என்னால அப்படின்னு இந்த அத்தியர்த்தன்றத நம்ம சச மம பிரியான்ற இடத்துக்கு சொல்லிக்கணும். ஞானிகளை பத்தியும் என்ன சொல்ல முடியாது. ஞானிகள் கிட்ட நான் கொண்டிருக்கிற பிரீத்தி இருக்க அதுவும் எவ்வளவு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா என்னுடைய நான் ஞானிகள் கொண்ட பிரீத்தியை விட ஞானிகள் கொண்டுள்ள பிரீத்தி இருக்க ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்போது நான் எப்படி சொல்ல முடியும். சசம பிரியா இத்தியத்ராபி அத்தியர்த்தம் இது அனுசரிக்கும். இந்த அத்தியர்த்தத்தை சசம பிரியான்ற இடத்தையும் கொண்டு சேர்க்கணும். ஏத்வா ஸ்வப்ரீத்தபேட்சையா ஸ்வபக்த பிரீதே பிரகல்சோக்தியா இல்ல எம்பெருமானே ஞானிகள் தம் எடுத்து கொண்டிருக்கிற பக்திய ஒரு ஸ்தோத்திரமாக பண்றார் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் உதாரா சர்வே வேதே ஞானி வாக்ஞே மதம் அனுஷ்டித ஸ்வகீதாத்மா அனுத்தமான் பகூனான் ஜன்மனாம் ஞானவான் பிரதட்சதே வாசுதேவ சர்வ மகாத்மா இது பார்ப்பதா இருக்கும். ஏதே சர்வையை வைத்தே ஏவ ஏதே ஏவைத்தது ஏவ ஏதே. அதனால ஏதே யாரு இவர்கள் ஞானிகள் சர்வையேவ எல்லாரும் உதாரார்கள் ஞானிப்பு ஞானியோவனில் மே எனக்கு ஆத்மா ஆத்மைவ ஆத்மா என்று மதம் எண்ணப்பட்டது. இப்ப கீழே 4 பேர் சொன்ன அந்த 4 பேர்ல அவ எல்லாமே உதாரணங்கள் தான். யாரு எழுந்து போன செல்வத்தை கேட்கிறார அவனும் உதாரணம் தான். புது செல்வம் அவனும் உதாரணம் தான். கைவல்யம் அவனும் உதாரணம் தான். ஞானிகளும் உதாரணம் தான். உதாரணம் எப்படின்னா அவர்கள் என்னையே பிரயோஜனமா பட்டுக்கிறாங்க. எந்த பலன் போனாலும் என்னையே கேட்கிறாங்க. இதுல தெய்வத்துக்கிட்ட போக மாட்டேங்கிறான். அதனால அவருக்கெல்லாம் உதாரணம். ஆனா இந்த 4 பேர்ல ஞானிகள் இருக்காரு அவர்கள் எனக்கு ஆத்மா அப்படின்னு என்னால நீக்கப்பட்டது அப்படின்னு சாய்கிறார்.
சுகி எந்த காரணத்தினால் அந்த ஞானி யுக்த ஆத்மா என்னுடன் சம்பந்தத்தை ஆசைப்பட்ட மனதை கொண்டு நாமேல என்னையே அனுத்தமா மிகவும் உத்தமமான கதையை அடைய வேண்டிய பிரயோஜனமாக ஆசிரியா எண்ணிக்கொண்டிருக்கிறானோ பகுனான் அநேகங்களான ஜென்மங்களுடைய அந்த கருத்தில் ஞானத்தை உடனே கொண்டு வாசுதேவா ஸ்ரீ கிருஷ்ணனே சர்வம் எல்லாம் இது என்று எண்ணிக்கொண்டு நாம் என்று பிரபஞ்சத்தை அடைகிறான். அந்த மகாத்மாவானவன் சுதுர்லபா மிகவும் கிடைக்கத்தகாதவன் அப்படின்னு சொல்லி ஞானியுடைய பெருமையை சாதிக்கிறார். இப்போ ஆத்மீக இப்ப அடுத்த 2வது ஸ்லோகத்துக்கு பதப்பதார் அந்த பதப்பதாரம் பார்க்கறது வியாக்கியானம். ஆத்மீக சர்வ அந்தராத்மனா மமாபி அந்தராத்மீக. அதாவது ஆத்மீவம் அப்படின்னு சொல்றதுனால எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தராத்மாவா இருப்பவன் யாரு? எம்பெருமான். எனக்கும் அவன் தான் அந்தராத்மா அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். இல்ல இப்படி எல்லாவற்றிற்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் அவன் அந்தராத்மா இப்படி சொல்றோம். பெருமாள் எல்லா வஸ்துக்களும் அந்தராத்மாவா இருக்கான், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த எம்பெருமானுக்கு இந்த ஞானியானவன் அந்தராத்மாவா இருக்கான். இது கொஞ்சம் சித்தாந்தத்துக்கு கொஞ்சம் மாறுபட்ட விஷயம். எல்லா வஸ்துக்கும் அந்த ஆத்மாவா இருக்கா யாருன்னு கேட்டா உடனே எம்பெருமான் தான் சொல்லுவான். எம்பெருமானுக்கும் அவனுக்கு எந்த ஆத்மாவும் அந்தராத்மா கிடையாது. அதுதான் சாஸ்திரம். ஆனா இங்க இப்படி எல்லா வஸ்துக்கும் அந்தராத்மா இருக்கிற எம்பெருமானுக்கு இந்த ஞானி அந்தராத்மாவா இருக்கான்னு சொன்னா இது பிரமாணத்துக்கு விருத்தமா இருக்கு அப்படின்னு ஆட்சேபம் வர அதுக்குதான் சமாதானம் சொல்றது தேவதம். இது என்னுடைய சித்தாந்தம் அப்படின்னு சொல்ற. ஏன்னா சர்வ அந்தராத்மனம் காப்பி அந்தராத்மா இல்லை. நன்மை இனம் பிரமாண விருத்தம் வித்தியாசராக இது பிரமாணத்துக்கு விருதமா இருக்கு. மே மதம் வச்சு அதுக்கு பதில் தான் சமாதானம் சொல்றேன். இது மே மதம் வச்சு மே மதம்னு சொன்னது இது என்னுடைய மதம் அப்படின்னு ஆரம்பிச்சார். எதனால அதுனா பிரகிருஷ்ட பிரீத்தி விஷயத்தேன அதிவாதாது ந விரோதா. ரொம்ப ஒரு அதாவது பிரகிருஷ்ட விஷயத்துல அதாவது உத்கிருஷ்ட ரொம்ப பிரீத்தி அதிகமான பிரீத்தி வந்துருச்சுன்னு சொல்றோம். அவங்ககிட்ட நாம எப்படி பிரீத்தி அவங்க நம்மளே அறியாம நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட பிரீத்தி மூலியமா கொண்டுடுவோம், வாயாலே கொண்டுடுவோம் எல்லாமே. அந்த மாதிரி பெருமாள் இது அதிவாதம் இல்லை. ஆனா இது அதிக பிரீத்தி போனதுனால இது விரோதம் இல்லை, அதிவாதமும் இல்லை. அதுக்கு காரணம் என்ன? அப்படி பிரீதிப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் சகியுக்தாத்மா மாமேவான் சமான் கதி பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான்மா பிரவர்த்ததே வாசுதேவ சரஸ்வதி ச மகாத்மா துர்லபா அப்படின்னு சாதிக்கிறேன். அதனால ஆஸ்திதா ததாபி ஆதரே ஹேத்துவா அவ்வளவு பிரீத்திக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆஸ்திதா இசி ஆஸ்தின்னு ஆரம்பிக்கிற யுக்த ஆத்மா. அதாவது கீழே சொல்லிச்சு நித்திய யுக்தான்னு சொல்ற.
இங்க யுக்த ஆத்மான்னு சொன்னா என்னுடைய பிரிவு பொறுக்க முடியாத மத் பிரகசியா மத் பிரகசிய அதி துக்க சகத்தையா, என்னை விட்டு பிரிஞ்சா அது அந்த துக்கத்தை வளர்ந்து தாழ முடியாது. மை நித்திய யோக பிரவித்த மனா, அதனால என்னோட நித்திய சம்பந்தம் கொண்டு என்கிற மனதை உடையவர்கள் அவர்கள். அதனால நான் எப்பவுமே பெருமாளுடைய இருக்கணும். அதாவது சில பேருக்குலாம் ரொம்ப அதிர்ஷ்டம். அதுல மனத்துல பெரிய காலத்துல கையா ரங்கராஜன் ஸ்ரீகாரி இருக்கார். அவன் குடும்பமே தலைமுறையா பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி அப்படி அதுல அவர் ஆறாவது எழுதிருக்கார், ஸ்ரீகாரியமாக எழுதிருக்கார். ஒரு ஒரு கார்த்திகை மாசம் கடைசியில மறுநாள் மார்கழி மாசம் உபன்யாசம் ஆரம்பம். அதுக்காக ராத்திரி 9:30 மணிக்கு பெருமாள் எல்லாரும் படுத்துடுவா. அவன் படுத்துக்கிற இடத்த போய் லைட்டை போட்டுட்டு இருந்தாங்க. மனுஷன் சாமமா இருக்கும், அவளுக்கு சாமமா இருக்கும் அப்படின்றதுக்காக பெருமாள் சன்னதி படத்து போட்டு இவர் பகவத் விஷயமாக பார்த்துட்டே இருந்தார். ராத்திரி 10 மணி இருக்கு. அவர் பக்கத்துல இவர் சயின்ஸ் சென்டர், அதாவது ஐஸ்வர் ரங்கநாத் சுவாமி, அவரு ஒரு நாள் அவர் சயின்ஸ் சென்டர் புத்தகம் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் அவர் திரும்பி பார்த்துட்டு இன்னும் இவ்வளவு நேரம் புத்தகம் பார்த்துட்டு இருக்க, ஆழி ஆசையா படுத்துக்க வேண்டாமா, நாளைக்கு எழுதுக்கு முறையாக பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அவர் வந்து எழுந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவரும் தூங்கவே இல்லை. அவருக்கு ஏதோ சமப்பட்ட மாதிரி அவர் விழுந்தவர். என்ன ரங்கராச்சார் அப்படின்னு சொல்லி எழுந்து வந்தா ஒண்ணுமே இல்லை. அப்படியே அவர் மடியில தனித்து விட்டார், பெருமாள் சன்னதி பக்கத்திலேயே. அது மாதிரி எது சொல்லுவாருன்னா, பெருமாள் சன்னதியிலே அவருடைய பிராண வியோகம் ஏற்படுது. அதுக்கப்புறம் அது எவ்வளவு சம்ஸ்காரம் பண்ண வேண்டியது. அது பெருமாளுக்கு இவாடெல்லாம் வர வச்சு அதுக்கு எல்லாம் திருமணங்களை ஏற்பாடு பண்ணி அதுக்கெல்லாம் பண்ண வேண்டியது. ஆத்ம பிரகாரம் சாந்திராத்திர ஆராதனைகளை கொண்டு அதுக்கு இத்தனை கலசங்கள்லாம் இருக்கு. அதுக்கு இதெல்லாம் பண்ணி அன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணி ஆச்சு விசுவலமா இருக்குக்கே. இதெல்லாம் பண்ணாதான் அதுக்கப்புறம் பண்ண முடியும். அந்த புரோக்ஷனங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எது சொல்லணும்னா, அந்த பெருமாள் குடும்பத்திலேயே பெருமாளுக்கே கைங்கரிய பெருமாளுக்கு பெருமாள் இடத்துலயே அவருக்கு வியோகம் ஏற்பட்டது சன்னதி பக்கத்திலேயே. அதே மாதிரி சங்கி யுக்த ஆத்மா எப்பவுமே பெருமாள் விட்டு பிரியக்கூடாதுன்னு என்னுடையவர். பிரதிஷ்ட பிரீதி விஷயத்துல பிரதிஷ்டமான பிரீத்தியில உயர்ந்த பிரீத்தி. அதாவது எல்லாருக்கும் பிரீத்தின ஒரு ஆசை உண்டு. என்ன ஆசை? அவங்ககிட்டயும் ஆசை, இவங்ககிட்டயும் ஆசை, எல்லார்கிட்டையும் ஆசை. அப்படி இல்லை. பெருமாள் பேரு தோத்துக்கிட்டே ஆசை கிடையாது. அதிவாதாத்து விரோதா. அதனால எப்போதும் சேர்ந்திருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை உடையவர்கள் யாரு? ஞானிகள். அனுத்தமான கதி பரம பிரார்த்தி. அதுவும் இல்லாத அடைய வேண்டிய வஸ்து எது? பகவானை தான் அடையணும். அந்த விஷயத்திலையும் உயர்ந்த கதியை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தை உடையவர். அப்படிப்பட்டவர்கள் ஜென்மனா புண்ணிய ஜென்மனா, அப்படிப்பட்டவர் புண்ணிய ஜென்மத்தை உடையவர்கள் யாரு? ஞானவான். ஞானம் உடையவர்கள். எந்த மாதிரி ஞானத்தை உடையவர்கள்? பெருமாளுடைய பக்கத்திலே எப்போ விரும்புகிறவர்கள், அவனே உயர்ந்த கதி நினைக்கக்கூடியவர்கள். பல ஜென்மங்களுடைய புண்ணியத்தினால பெருமாள் பக்தி உடையவர்கள். இப்படிப்பட்ட ஞானவான்கள், ஞானவான் ஞானத்தை உடையவர்கள் அர்த்தம். அவர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இன்னும்
வாசுதேவ சர்வமிது பிரபஞ்சதே இது அன்வயா. இங்க அன்வயம் பண்ணிச்சு வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா. வாசுதேவ சர்வமிதி பிரபஞ்சதே, எல்லாமே பகவான் தான் அப்படின்னு அவனிடத்துல சரணமாக பற்றினவர்கள். அது இந்த சர்வம்னு என்ன அப்படின்னு சொன்னா பிராபிய பிராபகாதி. அவன் தான் பிராபியம், அவன் தான் உபயம், அவன் தான் பிராபியம், அவன் தான் அடைய வேண்டிய பிரயோஜனம் அப்படின்றதுனால சர்வம். அது எப்படி அப்படின்னு சொன்னா ராமஸ்வசேதா யஜ்ஞா விவசாய யஜ்ஞா, ராமாயண சுந்தரகாண்டத்துல இத்தியாதி நிதர்சித ஞான விசேஷவத்வாது மகாத்மோக்தி. அதாவது லக்ஷ்மணன் பெருமாளை கைங்கரியம் பண்றானே, அவன் எப்படிப்பட்டவன்? ராமனுடைய எண்ணத்தை பூர்ணமாக தெரியும். அதே மாதிரிதான் ஞானிகள் பெருமாளுடைய தன்மையை நன்கு அறிந்தவர்கள். லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஜாகிரத ஸ்வபத்தையே, பெருமாள் வீழ்ச்சியும் சரி, தூங்கச்சையும் சரி, எந்த சமயத்திலும் ஏகாந்தத்தில் இருக்கிறதையும் சரி, எல்லா விதத்திலையும் அதுக்கேற்ப கைகழித்து பண்ணக்கூடிய சுபாவத்தை உடையவன் லக்ஷ்மணன். அதே மாதிரி இப்ப ஞானிகள் எம்பெருமான் திருவுள்ளத்தை கொண்டு அவனை விட்டு பிரியாமல் அவனையே பரம பிராபியமாகவும் பிரயோஜனமாகவும் கொண்டு பக்தி செலுத்தியவர்கள் அவர், பக்தி ஞானத்தை உடையவர்கள் அவர்கள் தான் மகாத்மா. கீழே ஞானின்னு சொன்னோமே, அந்த ஞானிகள் தான் இப்போ மகாத்மான்னு சொல்லப்படுகிறது. மகாத்மா வேற யாரும் கிடையாது, இந்த மாதிரி தன்னுடைய ஞானிகள் தான் மகாத்மா. மகாமனாகா இது பாஷை. அதனால மகாத்மனா ஸ்ரீபாஷத்துல மகாமனாகா விசாலமான ஹிருதயத்தை உடையவர்கள். அது என்ன விசாலமான ஹிருதயத்தை உடையவர்னா, அந்த மனசுல நமக்கு பல பல விஷயங்கள்லாம் இருக்கும், ஆனா அவளுக்கு எம்பெருமானை தவிர எந்த விஷயங்களும் கிடையாது. அதான் மகாமனாகா. நமக்கு சில சமயம் ஆகார சமயத்துல என்ன ஆகும், இதை பசிக்கிறத சாப்பிடணும்னு தோணும், உடனே இருக்கிறத கட்டி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு தோணும். ஞானிகள் அப்படி கிடையாது. அவன் தான் உண்ணும் பருகும் சோறும் எல்லாம் அந்த பாவத்தை உடையவர்கள். மகாமனஹா இது பாஷ்யம். பாஷ்யம்னா கீதா பாஷ்யம். கீதா பாஷ்யம் சுதுர்லபா மத்தா பிரயோஜனாந்தர அர்த்தின ஆர்த்தாதயோ அப்படி துர்லபா. அதாவது சுதுர்லபா அப்படின்னா இப்படி என்னையே விரும்பக்கூடிய மற்ற ஆர்த்திகள்லாம் இருக்காளே, அவெல்லாம் அந்த பலனை பெறுவா. ஆனா என்னிடத்துல பக்தி செலுத்துறவர் தான். இருந்தாலும் அவர்களை காட்டிலும் விலட்சணமானவர்கள் இவர்கள் கிடைப்பது அரிது. அதாவது ரொம்ப சுவாரஸ்யமான அயம் பிரயோஜனாந்தர ஆர்த்தின அதை இதர பலங்கள்லாம் விரும்புகிறாள். அவர்களுக்கு ஆர்த்தாதயோபி துர்லபாக. இந்த பிரயோஜனாந்தரங்களை விரும்பியவர்கள் கூட எங்கிட்டே தான் விரும்புகிறா. அப்படிப்பட்ட பக்தர்கள் கிடைப்பது அரிது. அதுலயும் அயம் கர்மவசிய மத்தியே பல லாப அர்த்தினா மயா தேசிகார்த்திபிச்சா அந்நேகி சுதுர்லபா லப்தச்சேத் அயம் அலபிய லாப இது பாவகா. அதாவது
இந்த ஞானி எப்படி இந்த மகாத்மா எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவரும் இந்த கர்ம விசேஷர்களுடைய மத்தியில தான் இவரும் இருக்க. யாரு இந்த ஞானிகளும் கர்மாவுக்கு வசப்பட்ட ஜீவர்கள் நடுவில் தான் இந்த மாதிரி பக்தர்கள் இருக்கா. இப்படிப்பட்ட பக்தர்கள் கிடைக்கணும்னுட்டு அயந்து கர்மவசமத்து பக்த லாபார்த்தினா இந்த மாதிரி பக்தர்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் எப்படிப்பட்ட பக்தர்கள் எதிர்பார்க்கிறேன்? எல்லா அதாவது பிரயோஜனாந்தரத்தையும் கேட்கக்கூடிய பக்தர்கள் என்கிட்ட எனக்கு வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேசிகாதிவிச்சா அந்நேகி சில பேர் ஆச்சாரியர்கிட்டே போய் எனக்கு இது ஒண்ணும் அது ஒண்ணுன்னு கேட்கிறேன். பெருமாள்கிட்ட போய் கேட்கறத விட கண்ணுக்கு பிரத்யட்சமா இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கிட்ட போய் அவரை ஆசிரியிச்சு அவர்கிட்ட கேட்கிறார். இப்போ எங்கிட்ட கேட்டா என்ன, ஆச்சாரியர்கள் கேட்டா என்ன? இப்படி என்கிட்ட எல்லா பிரயோஜனாத்திரங்களையும் எங்கிட்ட விரும்புகிறவர்கள் எப்படிப்பட்ட வருவார்களோன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆச்சாரியர்களை விரும்பி அவ போய் ஆச்சாரியரை விரும்பி ஆச்சாரியர்கிட்ட எல்லா பலன்களையும் கேட்கிறா. அவர் மூலியமாக சரணாகி பண்ணிக்கிறார். இந்த என்கிட்ட எனக்கு உள்ள 4 விதமான பக்தர்களும் ஆச்சாரியர்கிட்ட உண்டு. இப்படி நாங்க 2 பேருமே இந்த மாதிரி பக்தர்கள் கிடைக்க மாட்டாளா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படி கிடைச்சா அது கிடைக்காதது கிடைச்சதுன்னு அவளுக்கு சந்தோஷம் ஏற்படும் இல்லையோ, ஆச்சாரியர்களுக்கு ஏற்படும் இல்லையோ, அதே மாதிரி எனக்கு ஏற்படும். அயம்து கர்மவசிய மத்திய பகவானும் என்ன பண்றான், இவன் பகவான் ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற லோகத்துல எப்படி வெளிப்படுத்துறான்? நான் இதனால ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த பெருமாளை போய் சேவிச்சேன், இந்த பெருமாளை சேவிச்சோடனே எனக்கு அந்த கஷ்டம் எல்லாம் போச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். உடனே அத 4 பேர்கிட்ட சொல்றான். அவன் 4 பேர் 100 பேர்கிட்ட சொல்றான். இந்த 100 பேர் 1000 பேர், அப்புறம் பிரச்சாரம் வந்துருக்கு. இப்படி எல்லாம் பெருமாளுடைய விசேஷமான அனுகிரகத்தை வெளியில பிரகடனம் பண்ணக்கூடிய பக்தன் ஒருத்தன் கிடைச்சாங்கனாக்கா அந்த பெருமாளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆச்சாரியனுக்கு நல்ல சிஷ்யனா கிடைச்சான்னாக்க அவனுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். ஏன்னா அந்த சிஷ்யனால இப்படிப்பட்ட எனக்கு இந்த ஆச்சாரியன் தவிர வேற யாரும் கிடையாது, மதுரை சாய்க்கிற மாதிரி இருந்துட்டாங்கனாக்கா. அப்போ நம்மாழ்வார் பெருமாள்கிட்ட போனார், மதுரை ஆழ்வார் நம்மாழ்வாரே சரணாகப்பட்டிருந்தார். அதே மாதிரி என்ன ஆசிரிச்சா என்ன, என்னுடைய ஞானிகளை ஆசிரிச்சா என்ன, எனக்கு கிடைக்காத ஒரு பக்தர் கிடைச்சானாக்கா எப்படி சந்தோஷமோ அதே மாதிரி ஆச்சாரிய சந்தோஷம் எனக்கு சந்தோஷம். ஆனா அப்படிப்பட்ட பக்தர்கள் எங்க இருக்கா? இந்த கர்ம விஷயம் நடுவில் தான் இருக்கா. அதுதான் சொல்றேன். ஐஎம் டூ நான் எப்படி எதிர்பார்க்க, எனக்கு மாத்திரம் அப்படியே நித்தியசூரி எனக்கு இது பண்ணல. இந்த பிரகிருதி பண்றது இருக்காளே இவாள்ல தான் நான் கண்டதே காட்சியை கொண்டதும் போனதுன்னு இருக்காளே, இவா நடுவுல ஒருத்தர் என்ன பண்றார், எனக்கு எழுந்து போன செல்வம் போகணும் அப்படின்னு அவன் என்கிட்ட வரான். வேற எங்கேயாவது போறது தானே, அவன் என்கிட்ட வரான். அவனும் என்ன சொல்றான், அப்பா எனக்கு தொலைஞ்சு போன பணம் இந்த பெருமாளை சேவிச்சேன் உடனே கிடைச்சது அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தன் புதுசா பணம் வேணும்னு கேட்கறான். அவன் வேற எங்கேயும் போகாது, அவன் என்கிட்ட கேட்டான். அவன் என்ன பண்ணான், அப்பா நான் கஷ்டப்பட்டேன், பணம் ஒண்ணு பெருமாள்கிட்ட கேட்டேன், பணம் கொடுத்துட்டார் அப்படின்னு அவன் அட்வைஸ் பண்றான். இப்ப அவனாலே எனக்கு பேர் இருந்தது. இன்னொருத்தர் கைவல்யம் ஒண்ணுன்னு கேட்டார், சரி அவருக்கு கொடுத்தான். அவன் என்ன சொல்ற, நான் ஆனந்த அனுபவம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கைவல்ய அனுபவத்தை முடிச்சுட்டு அவன் அட்வைஸ் கொடுத்தாங்க.
அதனால அவனும் எங்கிட்ட தான் அந்த கைவில வேற எங்கே கேட்கக்கூடாதுன்னா அதுலயும் எங்கிட்ட தான் வந்து கேட்டான். இப்படி ஞானிகளை கேட்கவே வேண்டாம், அவன் மோட்சத்தை அவன் என்னையே வேணும்னு கேட்கிறாவா. இப்படி 4 பேரும் என்னதானே வந்து அடையிறான். அப்போ அவளோட என்னுடைய பிரசித்தி எனக்கு பிரசித்தி ஏற்படுறதா இல்லையா? அவர்கள்லாம் யாரு? இந்த கர்ம விஷயம் நடுவில் இருக்கிறவா தானே. அதே மாதிரிதான் ஆச்சாரியர்கிட்ட போய் சில பேர் விழறா. அந்த ஆச்சாரியன் யாரு? என்னுடைய பிரதிநிதி. ஞானிக்கு ஆத்மையும் மேம்படும் என்னுடைய பிரதிநிதி அந்த ஆச்சாரியர். அவர்கிட்ட போய் இதை பற்றி விசேஷமான சிஷ்யர்கள் வந்து அமைஞ்சா அவருக்கு லோகத்துல கிடைக்க இந்த இவ்வளவு பேர் ஜீவராசிகள் நடுவுல இவன் வந்து சிஷியனா கிடைச்சானே எனக்கு அப்படின்னு அவளுக்கு சந்தோஷம் ஏற்படாது. அதே மாதிரி இங்க சந்தோஷம் ஏற்படாது. அந்த லப்தேது அயம் அலபியலாமல் பார்க்கலாம். அதே மாதிரி ஒருத்தன் கிடைச்சானே ஆனால் கிடைக்காதது கிடைத்தது அப்படின்ற ஒரு மனநிலை உண்டாகிறது. உத்தம் ஜி போக்கரே துர்லபா பகவத் யோக பாவினா மாணவாக தத் தர்சனாத்து தத் ஆலாபாத்து சுலபம் சாஸ்வதம் பதம் அப்படின்னு. அதாவது இந்த பூலோகத்துல பகவத் யோக பாவினா பகவானை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தையுடைய மாணவாக மனிதர்கள் துர்லபாக கிடைக்கத்தகாதவர்கள். எல்லாரும் இதர விஷயங்கள்ல போயிட்டு தவிர பெருமாள் கோவிலுக்கு வரவா எத்தனை பேர் உட்காந்து பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டம், எண்ணிக்கை குறைச்சல். அதே இதர கோவிலுக்கு போறான்னு பார்த்தா அது அதிகம். அதுவும் இந்த பீச் எல்லாம் மீட்டிங் போடுறாளே சுவிசேஷம் அப்படின்னு சொல்றாரு, அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் போட்டோ போடுவான். இப்படி பெருமாள் கிட்ட வர்றது மனுஷன் கொஞ்சம் குறைச்சல் தான். அந்த மாதிரி பெருமாளையே அடையணும்னு நினைக்கிறவர்கள் துர்லபாக கிடைக்கத்தகாதவர்கள். தத்து அவருடைய தரிசனத்தாலும் ஆலாபாத்து பேசினாலும் சாஸ்திரம் அழிவில்லாத பதம் சுலபம். அப்படிப்பட்ட பகவான் அடையனோடு என்னுடைய மனிதர்கள் கிடைச்சான்னா அவளை பார்த்தாலும் ஒரு சந்தோஷம், அவளோட பேசினாலும் சரி. அதனால நமக்கு அழிவில்லாத ஒரு சுகம் கிடைக்கும் அப்படின்னு பௌத்த சமயத்துக்கு சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட இசி அதுக்கப்புறம் மாம் அப்படின்னு சொல்ற எங்க பகுனான் ஜென்மனாம் வந்து ஞானவான் மா பிரபஞ்ச மா. இந்த மாமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ற மா அஜ்ஜோ ஜந்துரணீஷோயம் இத்துக்கேது மூர்தாபிஷிகம். அதாவது இந்த ஜந்து இருக்க எது இந்த ஜீவனாகிற ஜந்து இது ஞானம் இல்லாது அஜ்ஞம் அனீஷோயம் சுதந்திரம் இல்லாது. அதனால அப்படிப்பட்ட ஞானிகள் எண்ணெய் அடைக்கிறான் அப்படின்னு சொன்னா எண்ணெய் என்னது பெருமாள் தாங்க சொல்றான். அவரெல்லாம் ஞானிகள் அப்படின்னா இவன் ஞானம் இல்லாதவனா சுதந்திரம் இல்லாதவனா, ஆனா தன்னை வந்து அப்படி சாதிக்கிற சொல்லிக்கிறான். அஜ்ஜோ ஜந்து அனீஷோயம் மூர்த்தாபிஷிக்தம். மூர்த்தாபிஷிக்தம்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய எண்ணெய். அதாவது அபராத சகசிரபாகன்னு சொல்லி நான் பாபம் பண்ணவில்லை, நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பகவான் இந்த அர்ஜுனாயும் சுதந்திரம் இல்லாத இருக்கிறதுல நான் பிரதானமாக இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படின்தான் மா என்ன அடைகிறான் அது சொல்லுவான்னா அது அவளை அதாவது ஞானிகள் சொல்லும் போது அவர்களை விட இவன் குறை உள்ளவன்றத வெளிப்படுத்த பெருமாளுகிறார். இவருக்கு அஞ்ஞானம் சொல்றாரா அப்படின்னா
அவளுக்கு இருக்கிற ஞானத்தை காட்டிலும் என் ஞானம் குறைச்சாரு. இருந்தாலும் இவனை சர்வசக்தின்னு சொன்னா கூட அந்த ஞானிகள் இருக்கிற ஞானம் மாதிரி எனக்கு கிடையாது. இதுதான் நைச்சான்னு சொல்லலாம். பெருமாள் நம்ம சொல்றாங்க, அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது. மூர்த்தாபீஸ்வரன் ஸ்லோகத்திரையோஜ ஞானினம் புருஷா, அதுக்கு மேல இப்படி 3 ஸ்லோகங்கள் ஆச்சு. ஏன்னா தேடாம் ஞானி புருஷா ஏகபக்தி விசேஷதே பிரியோகி ஞானினோ அத்தியாசம் அகம் சதமோ பிரியா உதாரா கவியே வேதே ஞானி சுவாசம் ஆசிரியயுக்தாத்மா மாமே வார்த்தவங்கரி பகூனாம் ஜென்மா மத்திய ஞானவான்மா பிரபத்தியதே வாசுதேவ சர்வமாத்மா சுல்லபஹா இது ஸ்லோகத்திரையோஜ ஞானினம்மா புருஷா இதி என்கிற ஸ்லோகத்திரையோஜ 3 ஸ்லோகங்கள் சொல்லப்படுகிற ஞானினம் ஞானியாக நான் என்னை புருஷா செய்யும். இந்த எம்பெருமானா பிரார்த்திக்கிறார் அந்த ஞானிகளை போல என் ஆக்கு அப்படின்னு. பாஷிகார ஞானம் எப்படிப்பட்டது? அவர் நமக்கு நாம பிரார்த்திக்கிற மாதிரி நமக்கு பிரதிஜா அவர் பிரார்த்திக்கிறார். அந்த ஞானிகள் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் நாம் பண்ணணும். அவர்கள் எப்படி ஒண்ணு உபாசிக்கிறார்? பரபக்தி பரஞான பரபக்தி இதை கொண்டு ஒண்ணு உபாசிக்கிறார். அதனால லோகத்தில் வைத்த இந்த 3 சொல்லப்படுகிற ஞானியா பாமேனி குருஸ்வா அப்படின்னு சொல்ற. அப்ப அதனாலதான் அதுக்கு பாஷ்யம் லோகத்தில் வைத்த ஞானினம்மா சொல்ற. கிரியாபலம் ஆத்மன பதேன பேசியது. அதாவது புருஷன் சொல்ற. அந்த புருஷன் சொன்னத அப்படியாக என்னை ஆக்கு அப்படின்னு சொன்னா, என்னை அப்படி ஆக்கினா அந்த பிரயோஜனமும் உங்களுடையது. அந்த பிரயோஜனம் எனக்கு இந்த மாதிரி ஞானத்தை கொடுத்து ஞானிகளை போல உன்னை தியானம் பண்ணுபடியா பண்ணினாக்க அந்த பிரயோஜனமும் உன்னுடையது தான். அதான் புருஷன் சொல்கிறார். இந்த 3 ஸ்லோகங்களும் அவ்யவீதத்வாதிக ஸ்லோகத்திலே திட்டம். இது வரிசையா இருக்கு. ஒண்ணு இந்த 3 ஸ்லோகங்களும் ஒன்னா சொல்லணும். இது தனித்தனியா சொன்னா சுவாரஸ்யம் கிடையாது. இந்த 3 சேர்த்தா சொல்லணும். அதனாலதான் இது ஸ்லோகத்திலேன்னு சொன்னார். இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படி சொன்னா, பரபக்தியை பற்றி சொல்றது. அது வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் சொல்லப்படும். கீதையில வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஸ்லோகத்திலே பரபக்தி ஸ்லோகானா விண்ணப்பகனஸ்தயா ஸ்தானத்திலே யுக்தம். இந்த 3 ஸ்லோகங்களும் பரபக்தி சொல்லக்கூடியது. அது பின்ன பிரகடனம், வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல சொல்லப்படுது. அதனால்தான் இங்க ஸ்தானத்திரய சித்தம், இங்க பரபக்தி பரிஞானம் பரபக்தி சோகமா அப்படின்றது பின்னாடி வரப்போகுது. அந்த பின்ன பிரகடனத்துல சொன்னதால்தான் அதாவது வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல சொன்னதுதான் ஸ்தானத்திரயம் சொல்லப்படுது. இந்த ஸ்லோகத்திரயங்கள் 3 பிரகடனங்கள்ல 3 சந்தர்ப்பங்கள்ல சொல்லப்பட்டது. அதான் ஸ்தானத்திரயம். மாம் குருஷ்வா அப்படின்னு மாம் இருக்கோ, அந்த மாம்ன்ற அர்த்தத்துக்கு மாம் யா பிரீத்தி அவிவேகானா இது விஷ்ணு புராணத்தை. இது தேகாத்ம விவேகம் இல்லாதவர்களுக்கு இதர விஷயங்கள்ல பிரீத்தி உண்டாகும். அப்படிப்பட்ட நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய விசுத்த பக்தியே எனக்கு கிடையாது, தெரியாது. ஏன்னா நான் பிரகிருத்தில இருக்கேன். பிரகிருத்தில இருக்கிறதுனால எனக்கு விவேகம் கிடையாது.
விவேகம் இல்லாதனால இதர விஷயங்கள்ல சப்தாதி விஷயங்கள்ல நான் வண்டி இருக்கேன். அப்படிப்பட்ட எண்ணெய், அப்படிப்பட்ட எண்ணெய் ஞானிகளை போல ஆக்கு அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். மாம் யா பிரீத்தி விவேகானா, இது விஷ்ணுபுரான் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். இத்தியேஷு பாக்கிய விஷய சத்தேஷு அக்ரகண்யம். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, இந்த இது சப்தாதி விஷயங்கள்ல ஈடுபட்டு அதிலேயே வாழ்ந்திருக்கிற ஜீவர்கள் இருக்காலும் இல்லையோ, அவர்களுக்கெல்லாம் நான் தான் தலைவனாக இருக்கிறேன் அப்படின்னு சாய்கிறேன். அதுக்கப்புறம் பரபக்தி பரஜான பரமபத்தேக சுவாவம்மா குருஸ்வா, இங்க ஞானினம்மா குருஸ்வான்னு சாதிச்சார். அதுக்கு மேல எப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றத பரபக்தி பரஜான பரமபத்தேக சுவாவம், இந்த மூணுத்தையும் உடையவனாக என்ன மாற்றணும். அதுக்கப்புறம் பரபக்தி பரஜான பரமபக்தி பரிபூர்ண அனவரதம் அதிகாசிய பகவன் சதாவித பவானி அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த 3 ஸ்லோகத்தினால அந்த ஞானிகளை போல என்ன ஆக்குன்னு பாட்டிக்கார பிரார்த்திச்சு சரி எப்படி பண்ணணும் கேட்கிற அப்படின்னு திருவாள் கேட்க, அதுக்கு பரபக்தி பரஜானம். அதுல பரபக்தி அதுக்கு பரபக்தின்னு அர்த்தம். பரஜானம், பரமபக்தி ஏக சுபாவம், இவைகளையே சுபகமுடையவனாக மாம் என்னை புருஷா செய்யும். இது இப்போ விசதமா பிரார்த்திக்கிற பெருமான்கிட்ட எனக்கு பரபக்தி போகணும், அதுக்கப்புறம் பரஜானம் உண்டாகணும், அதுக்கப்புறம் பரமபக்தி உண்டாகணும். இது 3 தவிர என்கிட்ட வேற ஒண்ணும் இருக்கக்கூடாது. இது 3 சேர்த்து ஒரே சோபம் உடையனாக என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இது பரபதார்த்தம். அதுக்கப்புறம் வியாக்கியானத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் அடுத்த சூழ்நிலைக்க பரபக்தி பரஜான பரமபக்தி கிட்ட பரிபூர்ண அனவர்தனித்த விவரணம் அனந்திய பிரயோஜன அனுதிகாசிய பிரிய பகுத அனுபவம். அதுக்கப்புறம் பரபக்தி பரஜான பரமபக்தி இவைகளினால் உண்டாக்கப்பட்ட பரிபூர்ண குணம் முதலினால் நிறைந்த அனவரத இடைவிடாமல் இருக்கிற நிச்சயமாகிய விசதம மிகவும் விசதமாய் இருக்கிற அனநிய பிரயோஜன வேறொரு பிரயோஜனத்தை ஒளித்தாகாதாய் இருக்கிற அனவதிகாசிய பிரிய எல்லையில்லாத மீனுடைய பிரியமாகிய பகவானுடைய அனுபவத்தை உடையவனாகிய அகம் நான் அனுபவம். இப்போ நீ என்ன பண்ணிட்ட, பரபக்தி பரஜான பரமபக்தி இதை உடையவிட ஆகிட்ட. அப்படி உமால உண்டாக்கப்பட்ட எனக்கு நான் ஆத்ம குணங்கள்லாம் வந்து அந்த குணங்கள்லாம் வந்து அது ஓய்வே இல்லாம ஒழிவில் காலம் எல்லாம் உடனாயம் பண்ணின்ற மாதிரி இடைவிடாமல் அனவரத நித்தியம் தினந்தோறும் விசத்தன ரொம்ப விசதமா அனநிய பிரயோஜனம் வேற எந்த விஷயத்தையும் எனக்கு புத்தி போகாது. ஒன்னே உபாசனை பண்ணி ஒன்னே தியானம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட எந்த வேறொரு பிரயோஜனத்தை இல்லாமல் இருக்கிற அனவத மேன்மை என்னோட பிரீத்தி எப்படி இருக்கு பகவான் விஷயத்துல. மீதி விஷயத்துலாம் எனக்கு பிரீத்தியே கிடையாது. எம்பெருமான் விஷயத்தான் பிரீத்தி, அதுவும் சாதாரண பிரீத்தி இல்லை. அது அந்த பிரீத்தினால பகவானுடைய அனுபவத்தை நான் நிறைய பெற்றிருக்கேன். அப்படிப்பட்ட நான் அது மேற்கொண்டு அதுக்கப்புறம் சதாவித பகவத் அனுபவியாச்சு பிரீத்தி ஆசிரியர் அவஸ்தை அது ஒரு நித்திய கைங்கரோ பவானி அப்படின்னு நிச்சயம். இப்போ எனக்கு பக்தி உண்டாயிடுது. பக்தி ரொம்ப முத்தி போய் மேலாண்மை கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அந்த கைங்கரியத்தை பண்ணும்படியாக நீ எனக்கு அனுபவம் பண்ணணும். முதல்ல பரபக்தி பரஜான பரமபக்தி கேட்டார், அது கிடைச்சிருக்கு. அதனால அதுக்கப்புறம் அப்படியே அது தியானம் பண்ணி பகவான் கிட்ட
அந்த கைங்கறி பண்ணணும்னு புத்தி வந்துருக்கு. அவர் அனுபவிச்சு பிரீத்தி அதிகமாகிட்டே இருக்கு. அந்த பிரீத்தி அதிகம் வந்து என்ன பண்ணுவோம், அடுத்தது கைங்கறி தானே, அந்த கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார். இது மீதிய நாம நாளைக்கு வியாழக்கிழமை பார்ப்போம். கல்யாண சிம்ஹாய கல்யாண உலகாரண்ய ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த தேசிகேந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த ஸ்ரீ நாராயணாய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ சுந்தரிய பாதுகாச நாராயணேந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே श्री वशिष्ठ कृष्णवारी महादेव श्रीमते श्रीवंश श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः.